எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு, எதுக்கு கோயிலுக்கு போற? நீ தானே சொன்ன தூண்லும் இருக்காரு துரும்பிலும் இருக்காருன்னு சொல்லிட்டு அங்க போய் அந்த இடத்துல முட்டி மோதி அந்த சன்னதிக்குள்ள போய் அங்க அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே, நல்ல கேள்வி தானங்க இது, நியாயம் தானே? அதுக்கு காஞ்சி பெரியவர்ல அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகா பதில் சொன்னார். உடம்பு பூரா ரத்தம் ஓடுகிறது, ஆனா ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னும் போது ஏதாவது ஒரு இடத்துல ஊசியை குத்தி தானே எடுக்கிறேன் இல்லையா? பசுவோட உடம்பு பூரா பால் இருக்கு, ஆனா அதனுடைய மடி வழியா தானே நம்ம எடுக்கிறோம். மடின்னு ஒண்ணு தேவை இல்லையா, ஒரு வழி வேணும் இல்லையா? அது போல எங்கும் நிறைந்த இறையை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில இருந்து வெளிப்பட செய்து பற்றிக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான் அப்படின்னாரு. இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும்? இந்த பதிலை எப்படி மறுக்க முடியும்? சாமிக்கு நிவேதனம் வைக்கிறோம், நம்ம பசங்க கேட்கறாங்க சாமி சாப்பிடுன்னு தெரிஞ்சா வைப்பாரா? நிஜமா எங்க அப்பா இருக்காரு, நிஜமா சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சா இவ்வளவு எல்லாம் செஞ்சு வைக்கவே மாட்டாங்க. எங்க வீட்டுல எந்த வீட்லயும் வைக்க மாட்டாங்களே. கோகுலாஷ்டமிக்கு என்னென்ன பண்ணி வைக்கிறோம் கொண்டாந்து, அவ்வளவும் காலி ஆயிரும்னு தெரிஞ்சா செய்யவே மாட்டோமே. கடவுளுக்கு